வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சிறுமிகளை வன்கொடுமை செய்த வழக்கில் 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அரசியல் தலையீடு கூடாது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். ஆதிதிராவிட நலத்துறை முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாகூர் குருவிநத்தம் ஆதிதிராவிட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். காலாப்பட்டு மத்திய சிறையில் அரிய வகை மூலிகை பயிரிடுவதற்கு தேவையான விவசாய இயந்திரங்கள் கைதிகளுக்கு வழங்கி அதனை பயன்படுத்துவது குறித்து பயிற்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிறுமிகளை அடைத்து வைத்து கூட்டு வன்கொடுமை செய்த வழக்கில் 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அருகே கீழ் சாத்தமங்கலத்தில் உள்ள வாத்து பண்ணையில் கடந்த 2020ஆம் ஆண்டு கொத்தடிமைகளாக 5 சிறுமிகள் வேலைக்கு அமர்த்தி பண்ணை வீட்டில் அடைத்து 11 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதனையடுத்து கீழ் சாத்தமங்கலத்தை சேர்ந்த வாத்து பண்ணை உரிமையாளர் கன்னியப்பன், அவரது மகன் ராஜ்குமார், உறவினர் பசுபதி ஐயனார் மற்றும் ஒரு சிறார் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செல்வநாதன் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வாத்து பண்ணை உரிமையாளர் கன்னியப்பன், அவரது மகன் ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும், கன்னியப்பன் மனைவி சுபாவுக்கு 1 ஆயுள் தண்டனையும், காத்தவராயன் என்பவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளில் ஒருவருக்கு 7 லட்சமும் மற்ற 4 சிறுமிகளுக்கு 5 லட்சமும் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதி செல்வராகவன் தீர்ப்பு அளித்துள்ளார். இந்த வழக்கில் ஒருவர் மட்டும் விடுவிக்கப்பட்ட நிலையில் சிறார் ஒருவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் கல்வி விஷயத்தில் அரசியல் தலையீடு கூடாது என்று ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவின் முடிவில் செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி காரைக்காலில் தமிழக பாடத்திட்டம், மாகேயில் கேரள பாடத்திட்டம், ஏனாம் பகுதியில் ஆந்திர பாடத்திட்டம் பின்பற்றப்படுகின்றன. இதை தவிர்த்து புதுச்சேரி முழுமைக்கும் ஒரே பாடத்திட்டமாக CBSE பாடத்திட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் தமிழிசை தமிழ் படிப்பதை தடுக்கிறார் என நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழை உயிராக மதிக்கும் நான் அவர் சொல்வது போலவே செய்ய மாட்டேன். அனைவருக்கும் சமமான கல்வி தருவதை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். 75 பள்ளிகளில் நேரடியாக நான் ஆய்வு செய்த பிறகே முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் கூடுதல் மொழிகள் கற்றுக்கொள்வது நல்லதுதான். இன்னொரு மொழி கற்பதை அக்குழந்தைகளின் வாய்ப்பு அதிகரிப்பதை அரசியல்வாதிகள் தடுக்கக்கூடாது. இதை அரசியலாக்காமல் அரசியல்வாதிகள் ஒதுங்கி நிற்பது நல்லது என்றார். இலவச மனைப்பட்டா வழங்கிட வலியுறுத்தி ஆதிதிராவிட நலத்துறை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாகூர் கொம்யூன் கமிட்டி சார்பில் தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதி கிளை செயலாளர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ராஜாங்கம், மாநில குழு உறுப்பினர் பெருமாள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாகூர் குருவிநத்தம் பெரியார் நகரில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் ஆதிதிராவிட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெரியார் நகர் பகுதியில் தகுதி உள்ள அனைவருக்கும் காலாப்பட்டு மத்திய சிறையில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அரிய வகை மூலிகை செடிகள் பயிரிடுவதற்கு தேவையான இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். சிறையில் உள்ள கைதிகளின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கைதிகளுக்கு யோகா, தியானம், ஓவியம், சிற்பம் உள்ளிட்ட நுண்கலை பயிற்சியும் விளையாட்டு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மேலும் சிறைச்சாலை வளாகத்தில் கைதிகளால் 3 ஏக்கரில் இயற்கை விவசாய பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. 60 வகையான பழங்கள், மூலிகை, காய்கறிகள் என ஏராளமான செடிகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரிக்க சிறை வளாகத்தில் ஆடு,
ஆடு மாடு மற்றும் முயல்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 75 வகையான அரிய வகை மூலிகை செடிகள் பயிரிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு மூலிகை செடிகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. சிறைத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்த கொடாக் என்ற தனியார் நிறுவனம் விவசாயத்திற்கு தேவையான களைப்பை கருவி, நவீன ரக தெளிப்பான் மற்றும் புல்வெட்டும் கருவிகள் ஆகிய விவசாய இயந்திரங்களை வழங்கும் நிகழ்ச்சி சிறை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறைத்துறை தலைவர் ரவிதீப் சிங் சாகர், தலைமை கண்காணிப்பாளர் அசோகன், சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோரிடம் வழங்கினர். மேலும் வழங்கப்பட்ட விவசாய இயந்திரங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து சிறை கைதிகளுக்கு பயிற்சி அளித்தனர். அரசு மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவலர்கள் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் வந்தது. இதனையடுத்து காவல் நிலைய ஆய்வாளர் நாகராஜ் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வேலு, ஐயனார் ஆகிய 2 நபர்களை கைது செய்து கஞ்சா பட்டலங்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தொகுதி செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக கழக இடைக்கால பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைப்படி புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி உப்பளம் தலைமை கழகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக வளர்ச்சி குறித்தும் புரட்சித் தலைவர் நினைவு நாள் நிகழ்ச்சி குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் தொகுதி கழக செயலாளர்கள் பொன்னுசாமி, சக்கரவர்த்தி, சிவகுமார், ஆறுமுகம், பாஸ்கர், துரை, கருணாநிதி, கிருஷ்ணன், சம்பத், கமல்தாஸ், வேலவன், குணசேகரன், தர்மலிங்கம், சண்முகதாஸ், நடேசன், ராஜா, கோபால் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் அரசு பள்ளியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் பயன்பாட்டில் இல்லாத சமையல் கூடத்தை பல்நோக்கு சமுதாய நலக்கூடமாக மாற்றித் தர வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 12.58 லட்சம் மதிப்பில் சமுதாய நலக்கூடம் மற்றும் பள்ளிக்கு புதிய கழிவு நீர் தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பணிகளை துவக்கும் வகையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம், உதவி பொறியாளர் விக்டோரியா, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன், நேரு, இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் பள்ளி முதல்வர், அப்பகுதியில் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சமுதாய வளர்ச்சி குறியீடுகளில் நாட்டிலேயே புதுச்சேரி முதலிடம் பிடித்ததற்கு ஆளுநர் தமிழிசை பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவுக்கு அண்மையில் அளிக்கப்பட்ட சமுதாய வளர்ச்சி அறிக்கையில் 2011ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சுதந்திரமான செயல்பாடு, வீட்டு வசதி, குடிநீர் மேலாண்மை, துப்புரவு போன்ற சமுதாய வளர்ச்சி குறியீடுகளில் புதுச்சேரி மாநிலம் 100 புள்ளிகளுக்கு 65.99 புள்ளிகள் பெற்று மாநிலங்களளவில் நாட்டிலேயே புதுச்சேரி முதலிடத்தை பெற்றது. இத்தகைய சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய அரசுக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சாரம் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கான உணவுக்கூடம் மற்றும் மூலிகை தோட்டம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கான உணவுக்கூடம், மூலிகை தோட்டம் திறப்பு மற்றும் பாரதியார் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி ரோட்டரி கிளப் இன்னர்வீல்ஸ் அமைப்பு சார்பில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்களுக்கான உணவுக்கூடம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன், ரோட்டரி கிளப் இன்னர்வீல்
மண்டல தலைவர் வனிதா ரவி, செயலாளர் சுஜாதா சதீஷ், மாவட்ட தலைவர் மோகன் தத்தா குருதார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் பாரதியாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்கள் பாரதியார் வேடம் அணிந்து பாரதியாரின் பாடல்களை பாடி நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன், சமூக சேவகர் பிரதாப், ராணுவ வீரர்கள் சண்முகநாதன், சசிகுமார் ஆகியோர் பாரதியாரின் திருவுருவப் படத்தினை அளித்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மணவெளி தொகுதி நல்லவாடு கிராமத்தில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் தெற்கு தெரு மற்றும் வடக்கு தெரு ஆகிய பகுதியில் 11 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை துவக்க சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் நல்லவாடு கிராம தெற்கு தெரு மற்றும் வடக்கு தெரு பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த விஷ வண்டுகளை தீயணைப்பு துறையினர் தீயிட்டு அழித்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்திலிருந்து சின்ன வீராம்பட்டினம் செல்லும் சாலை ஓரத்தில் உள்ள பனைமரத்தில் கதண்டு என்ற வகை விஷவண்டுகள் கூடு கட்டி இருந்தது. இது அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் ஊர் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வந்தது. இந்த வண்டு கடித்ததால் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் மின்துறை, வனத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஊர் பொதுமக்கள் உதவியுடன் விஷவண்டு கூட்டினை இரவு தீயிட்டு அழித்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியின் சாலைகளை சீரமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சார நடைபயணம் மேற்கொண்டனர். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார நடைபயணம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் சுகதேவ் தலைமையில் நடைபெற்ற நடைபயணத்தை மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தெருவிளக்குகளை சரி செய்ய வேண்டும், பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்திய கம்யூனிஸ்ட் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்றும் உன்னதமாய் சுத்தமான சைவ உணவகத்திற்கு ஜியோ வெஜ், மிஷன் ஸ்ட்ரீட், புதுச்சேரி. புதுவை தங்க மாளிகையின் மற்றும் ஒரு புதிய படைப்பு PR தங்க மாளிகை, கொசக்கடை வீதி, பாண்டிச்சேரி. Pretty collections, fantastic memories, சந்தோஷ தீபாவளி. உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம் சில்க்ஸ். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி சேல், கலாமண்டபம் அருகில் ECR ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. தொடர்புக்கு 9945600077. ஸ்ரீ ராமானுஜர் இன்டெலெக்ட் சர்வீசஸ், 33A அம்பலத்தடையார் மடம் ஸ்ட்ரீட், ஹெரிடேஜ் டவுன், புதுச்சேரி 605001. Susan's exclusive women's and kids clothing store, number 236, நேரு வீதி, புதுச்சேரி. பர்த்டே கிஃப்ட்னாலே ஃபியோனா கிட்ஸ் தானே. Fiona Kids, number 5658 MG Road, opposite to Ambal Xerox, புதுச்சேரி. மற்றும் number 5B வில்லியனூர் மெயின் ரோட், IG Square near Nella Sweets, புதுச்சேரி. நம்பர் 2 ஹவுசிங் போர்ட் காலனி, ஸ்டேட் பேங்க் எதிரில், அரியாங்குப்பம், புதுச்சேரி 7. தொடர்புக்கு 9442704461. மேலும் 041326022222. என்றென்றும் அழகு ஸ்ரீவி என்னும் அழகு. உங்கள் விஜயலட்சுமி நகை மாளிகை இப்பொழுது ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், 9799 காமராஜ் சாலை, வள்ளலார் சாலை சந்திப்பில், புதுச்சேரி. மாருதி சீனியர் செகண்டரி ஸ்கூல் CBSE, மாருதி நகர், கருவடிக்குப்பம், லாஸ்பேட், புதுச்சேரி 8. கால் 041321999198. மொபைல். நமக்கு நாமே விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமுதாயத்தை பாதுகாக்கும். சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். The best place, போத்தீஸ். இந்த கிறிஸ்துமஸ்க்கு உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் போத்தீஸுடன்.
For this Christmas, happy Christmas. என் ஃபேமிலியோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பேபி டெக்ஸ் விவேகானந்தா பள்ளி எதிரில் உருளையாறு ரோடு, கோட்டைமேடு, வெள்ளி ரோடு. செல் 6382604609. தங்களுக்கான மனை அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. புதுவையின் ஒரே அங்கீகாரம் பெற்ற டீலர் VK என்டர்பிரைசஸ் தையல் மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். கடலூர் மெயின் ரோடு, பைபாஸ் ரோடு, நியர் சிக்னல், அரியாங்குப்பம். கான்டாக்ட் 9788253028. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. மிக தரமா சாகர் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்ல கிடைக்குது. உங்கள் பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்யவும் உடனே உங்கள் அருகாமையில் உள்ள எங்கள் ஷோரூமை அணுகுங்கள். எவர்கிரீன் ஸ்டோர், நம்பர் 13A, சென்னையன்பேட் மெயின் ரோட், தென்றல் நகர், புதுச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எவர்கிரீன் ஸ்டோரின் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஸ்ரீ அரவிந்த் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்ரீ அரவிந்த் ஃபர்னிச்சர் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஃபோம்ஸ், நம்பர் 999F, 100 feet ECR ரோட், பாக்குமுடியான்பேட், புதுச்சேரி 8. செல் 9843555579. ஹை ஃபேஷனின் மெகா கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம். ஹை ஃபேஷன், நெருவீதி, அங்காளம்மன் கோவில் அருகில், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஆரோவில் அருகே 14 வயது சிறுமி கர்ப்பமாக்கிய புதுச்சேரி ஹோட்டல் ஊழியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஆரோவில் அடுத்த குயிலாப்பாளையம் சாலையோர பகுதியில் நரிக்குறவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள 14 வயது சிறுமி ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது பரிசோதித்த மருத்துவர் அவர் 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறுமியின் பெற்றோர்கள் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவலர்கள் விசாரணை செய்த போது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பழங்குடியினர் பகுதியை சேர்ந்த முத்தழகன் என்பவருக்கு சிறுமியிடம் பழக்கம் ஏற்பட்டு ஆசை வார்த்தை கூறி உல்லாசத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து முத்தழகனை போக்சோ சட்டத்தில் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோரிமேடு காவல் நிலைய பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட லாரிகள் நிறுத்தமிடத்தில் ஓட்டுநர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவலர்களுக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது சுகன்ராஜ் சண்முக சுந்தரம் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ரூபாய் 6000 மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த காவலர்கள் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை மாநில கார்த்திக் மக்கள் நல மன்றம் சார்பில் குயவர்பாளையம் பகுதியில் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில கார்த்திக் மக்கள் நல மன்றத்தின் தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி முழுவதும் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது, துப்புரவு பணியில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மன்றத்தின் தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு வாழ்த்து தெரிவித்தனர். உலகிலேயே மிக நீண்ட சுரங்க பாதையான எஸ்கேப் டனல் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். இந்தியா பல இயற்கை அதிசயங்களாலும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அதிசயங்களாலும் சூழப்பட்ட ஒரு அழகிய நாடு. உலகிலேயே மிகப்பெரிய சிலை, மிகப்பெரிய ரயில்வே பாலம், மிகப்பெரிய சிவன் சிலை, மிக நீண்ட பாலம் என பற்பல கட்டுமானங்களை கொண்டுள்ளது. அந்த வரிசையில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இந்திய ரயில்வே 12.89 கிலோமீட்டர் சுரங்க பாதையை உருவாக்கி முடிந்துள்ளது. இதுதான் இந்தியாவிலேயே மிக நீண்ட சுரங்க பாதையாம். எஸ்கேப் டன்னல் என்று அழைக்கப்படும் இந்த அழகிய சுரங்க பாதையில் பல சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளன. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பில் 111 கிலோமீட்டர் கட்டுமானத்தில் உள்ள பனிஹால் கத்ரா பிரிவில் இந்திய ரயில்வே சமீபத்தில் ஒரு சுரங்க பாதை நிறைவு செய்தது. 12.89 கிலோமீட்டர் சுரங்க பாதை இந்தியாவின் மிக நீளமான எஸ்கேப் டன்னல் என்று கூறப்படுகிறது. அவசர காலங்களில் மீட்பு பணி
எளிதாக்கும் வகையில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செனாப் நதியின் கோடா மற்றும் குந்தன் நல்லா இணை ஆறுகள் வழியே இந்த பாதை பயணிக்கிறது. இதனால் கட்டுமான பணியாளர்கள் தோண்டும் பணியை மேற்கொள்ளும் போது சவால்களை எதிர்கொண்டனர். மத்திய மந்திரி டாக்டர் ஜிதேந்திர சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் சுரங்கப்பாதையின் வீடியோவை பதிவிட்டு இந்தியா இன்னொரு மைல்கல்லை எட்டியது என்று பெருமையாக ட்வீட் செய்துள்ளார். குதிரை காலனி வடிவிலான இந்த எஸ்கேப் டன்னல் ஆனது தெற்கு பகுதியில் உள்ள சம்பர் ஸ்டேஷன் முற்றத்தையும் மற்றும் T50 சுரங்க பாதையும் இணைக்கிறது. சம்பரில் தெற்கு முனையின் உயரம் சுமார் 1400.5 மீட்டர், வடக்கு முனை 1558.84 மீட்டர் ஆகும். இது பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. T49 என்றழைக்கப்படும் இந்த சுரங்கப்பாதை இரட்டை குழாய் சுரங்கப்பாதையாகும். இது ரயில்வேயின் படி 33 குறுக்கு வழிகளுடன் இணைக்கப்பட்ட முக்கிய சுரங்கப்பாதை மற்றும் இந்த எஸ்கேப் டன்னல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. USBRL திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டப்பட்ட இந்த பணிகால் கத்ரா சுரங்கப்பாதை மொத்தமுள்ள 272 கிலோமீட்டர் திட்டத்தில் 161 கிலோமீட்டர் ஏற்கனவே இயக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இது பணிகால் கத்ரா வழித்தடத்தில் உள்ள 4வது சுரங்கப்பாதை ஆகும். புதிய ஆஸ்திரேலிய சுரங்கப்பாதை முறை என்ற சுரங்கப்பாதை வெடிப்பு மற்றும் துளையிடல் செயல்முறைகளின் நவீன நுட்பத்தை பயன்படுத்தி கட்டியுள்ளது. சுரங்கப்பாதை T49 என்பது இரட்டை குழாய் சுரங்கப்பாதையாகும். இது பிரதான சுரங்கப்பாதை மற்றும் எஸ்கேப் டன்னல் 33 குறுக்கு வழிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. T49 இப்போது இந்தியாவில் மிக நீளமான போக்குவரத்து சுரங்கப்பாதையாகும். இந்த சுரங்கப்பாதை டிசம்பர் 15, 2022 அன்று திறக்கப்பட்டுள்ளது. இனி நீங்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் செல்லும் போது இந்த மிக நீண்ட சுரங்கப்பாதை வழியே பயணித்து சாகசத்தை அனுபவிக்கலாம். இந்தியாவில் கொரோனா பரவல் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். டெல்லி இந்தியாவில் கொரோனா நிலவரம் குறித்து உயர்நிலை குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தவுள்ளார். சீனாவில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்தியாவில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்துவார். சீனாவில் பரவி வரும் ஒமைக்ரான் வகை வைரஸ்கள் இந்தியாவில் கண்டறியப்பட்ட சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா பரவல் சீனாவில் உச்சத்தை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். பெய்ஜிங் சீனாவில் கொரோனா பரவல் அதிக உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அந்நாட்டின் சரித்திரத்தில் முதன்முறையாக கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்கிறதாம். ஒட்டுமொத்த உலக நாடுகளை கடந்த 3 ஆண்டுகளாக பேரழிவுக்கு தள்ளிவிட்டது கொரோனா வைரஸ். 2019 ஆண்டு சீனாவின் வுஹான் மாநிலத்திலிருந்து பரவியது இந்த கொரோனா வைரஸ். பல லட்சம் மக்களை காவு கொண்ட இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு கடந்த சில மாதங்களாக குறைவாகவே இருந்தது. தற்போது சீனாவில் மீண்டும் அதிவேகமாக கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிவிட்டது. அதுவும் ஒரே நேரத்தில் பலருக்கும் பரவக்கூடிய உருமாறிய கொரோனா வைரஸ் தான் தற்போதைய பரவலுக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவ தொடங்கியிருக்கிறது. சீனாவில் கொரோனா மரணங்களும் அதிகரித்துள்ளன. சீனாவின் மயானங்களில் சடலங்கள் கொத்து கொத்தாக தகனம் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சீனாவின் கொரோனா தடுப்பூசி போட விரும்புவோர் எண்ணிக்கை இதுவரை இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாம். ஆனால் சீனாவில் கையிருப்பில் போதுமான தடுப்பூசி இல்லையாம். இதனை அடுத்து அதனதன் சரித்திரத்தில் முதன்முறையாக கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய இருக்கிறதாம் சீனா. ஜெர்மனியிலிருந்து முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய போகிறதாம் சீனா. சீனாவில் 20,000 ஜெர்மனியர்கள் வசிப்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச அணியுடனான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு சிறப்பாக விளையாடிய வீரரை நீக்கி ராகுல் அதிர்ச்சி கொடுத்துள்ளார்.
டாக்கா வங்கதேச அணியுடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடிய வீரரை கழட்டிவிட்டு KL ராகுல் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இரு அணிகளும் மோதும் இந்த இரண்டாவது போட்டி டாக்காவில் உள்ள ஸ்ரீ பங்களா மைதானத்தில் தொடங்கியது. 2 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளதால் ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்புடன் களமிறங்கியுள்ளது. ஆனால் டாஸிலேயே சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதில் டாஸ் வென்றுள்ள வங்கதேச அணி கேப்டன் சகிப் அல் ஹசன் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார். சட்டோக்ரா மைதானத்தில் முதலில் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருந்த மைதானம் பின்னர் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமானது. ஆனால் இரண்டாவது போட்டி நடைபெறும் டாக்காவில் வேகப்பந்து வீச்சாளர்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இங்கு இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு தான் சாதகமாக இருக்கும். எனவேதான் டாஸில் இந்தியா அடி வாங்கியுள்ளது. இந்த நிலையில் பிளேயிங் 11 தேர்வு செய்வதிலும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் KL ராகுல். முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விக்கெட் எடுக்க தடுமாறிய போது குல்தீப் யாதவ் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளும் எடுத்து வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஹர்ஷர் பட்டேல் மற்றும் அஸ்வின் ஆகியோர் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. ஆனால் குல்தீப்பை நீக்கியுள்ளனர். குல்தீப் யாதவுக்கு மாற்று வீரராக ஜெய்தேவ் உனத்கட் அணிக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டே இந்திய டெஸ்ட் அணியில் அறிமுகமான உனத்கட் 12 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு தற்போதுதான் வாய்ப்பை பெற்றுள்ளார். 3 ஸ்பின்னர்களின் தேவையில்லை என முடிவு சரியானதுதான். ஆனால் சரியாக விளையாடாத ஸ்பின்னர்கள் இருக்கையில் நிறைய விக்கெட்டுகள் எடுத்த குல்தீப்பை ஏன் ஒதுக்க வேண்டும் என ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சிறுமிகளை வன்கொடுமை செய்த வழக்கில் 7 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அரசியல் தலையீடு கூடாது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். ஆதி திராவிட நலத்துறை முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாகூர் குருவினத்தம் ஆதி திராவிட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். காலாப்பட்டு மத்திய சிறையில் அரிய வகை மூலிகை பயிரிடுவதற்கு தேவையான விவசாய இயந்திரங்கள் கைதிகளுக்கு வழங்கி அதனை பயன்படுத்துவது குறித்து பயிற்சி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.